இது வந்து நியூ விக்ரவாண்டி சரவணா ஸ்டோர்ஸோட பார்ட் 3 வீடியோ. இந்த தாளிப்பு கரண்டி வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நீட்டு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஆனால் கொஞ்சமாக குழம்பு இருந்தால் கூட சூடு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கைப்பிடி அகலமாக இருந்திருந்தால் வாங்கியிருக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற பேன் கூட இருக்குது பாருங்கள். இங்கே ஹோட்டலுக்கு தேவையான அந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உரிக்கிறது. ஆக்சுவலாக இதை நாங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சரி ப்ரைஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பார்த்தேன். 391 ருபீஸ் போட்டிருந்துச்சி. பட் எனக்கு வந்து கடலூரில் தான் தேவை. ஸோ அதனால் இந்த ப்ரைஸை வச்சு நம்ம அங்கே பார்கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேன். எனக்கு அலுமினியம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வெளியே வந்து லோக்கல் கடையிலே அலுமினியம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடு தண்ணி வைக்கிற அந்த பாத்திரம் வாங்கியிருந்தோம். அதால் சொல்கிறேன். இந்த இட்லி கொப்பரை இது போய் 500 வாங்க. நான் எடுத்து பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப வெயிட்டாலாம் தெரியல. மேபி வெயிட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாக்கா நம்ம ரேட் அதிகமாக என்னன்ட்டு சொல்லிடலாம். பாருங்கள் அலுமினியத்திலே இருக்குது குழி பணியாரம் நம்ம சுடுறது. இதே மாதிரி இரும்புலேயும் இருக்குது. இரும்பில் ஆனால் வந்து வெயிட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பில்லுலலாம் வெயிட்டோடு இருக்குது. நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி அடுப்புலாம் கூட ஹோட்டலில் யூஸ் பண்ணுற அந்த பெரிய பெரிய அடுப்புலாம் கூட இருக்குது. இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி கூட நிறைய பேர் அந்த பெரிய பெரிய கரண்டிலாம் தீபாவளிக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கா என்னன்னு தெரில. அது மாதிரி நிறைய பெரிய பெரிய கரண்டிலாம் கூட வாங்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் அரேஞ்ச் தான் பண்ணலை எதுவும். சேர் வந்து நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கலாம். சேர் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தவர் கூட அவர் வந்து நான் ஒரு 10 சேர் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறோம்மா, இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெட் கலர் சேர் இதுவே வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் தான், சுப்ரீம் பிராண்டு. அந்த மேலே அந்த ப்ரௌன் கலர் சேர் வந்து 1000 ருபீஸு. சேர் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் இரும்பு ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே இந்த தோசைக்கல்லில் பாருங்கள், இதில் ஒரு டேக் இருக்குது இல்லையா, இதில் தான் வந்து 1 கிலோ இரும்போட ரேட் என்ன, இந்த தோசைக்கல்லோட வெயிட் என்ன, அதுக்கான ப்ரைஸ் என்னன்றதெல்லாம் கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. அந்த தோசைக்கல் வந்து 700 சம்திங் போட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏதோ எங்கள் பசங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. சரி நம்ம இதில் லைட் வாங்கினேன். இந்த ஸ்விட்ச் போர்டெலாம் ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் ஸ்விட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களே இப்போ தான் வாங்கினோம். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது நாங்கள் முன்ன வாங்கினதுக்கு அதுக்கும். ஸோ ஸ்விட்ச் போர்டு லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே கம்பெனி இது தான் இருந்துச்சு. கொசு பேட்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1235 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. எல்லாமே வாரண்டியோடையும் இருக்குது. அதே மாதிரி பழைய வந்து நம்மளது இரும்பு அலுமினியம் இதெல்லாம் வந்து பழசுலாம் கூட இங்கே சரவணா ஸ்டோர்ஸில் வாங்குறாங்க. இது என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறேன்னு போர்டு வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்லேயே பில் கவுண்டர்கிட்ட. நெக்ஸ்ட்டு இது தண்ணி கேனோட அந்த பேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா கலர்லேயும் இருக்குது. எல்லோ, க்ரீன், ப்ளூ எல்லாமே இருக்குது. மேலே அந்த கேன் கவுப்பும் பார்த்திங்களா, அதிலே வந்து க்ரீன் கலர்லாம் இருக்குது. இதுதான் ஒரு தண்ணி வைக்கிற பாத்திரம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை விட நான் பெருசு வாங்கினேன். ஆனால் இந்த பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா 570 ரூபா போட்டிருக்காங்க. அதை விட பெருசே வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது பாருங்கள் மல்டி ஃப்ளக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் சேர்த்தே இருக்குது. 540 ரூபா. ஸோ இது மாதிரி மல்டி ஃப்ளக் வாங்குறப்போ ஒயர் வந்து எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எமர்ஜென்சி லைட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. நம்ம சோலார் மூலிமா சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி, இல்லை ஃப்ளக் பாயிண்ட் போட்டு அதுலேயும் சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வெளில வந்து விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பார்த்துட்டு மட்டும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி ஹேர் ட்ரையரே இருந்துச்சு. இது வந்து 500 ரூபா போட்டிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்னிச்சர்ஸ் பார்க்கலாம்.